Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது தேங்காய் பால் பிரிஞ்சி, அதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்ய போறோம். நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிட்டு இதுக்கு வந்து என்னன்னா காய்கறிகள் வந்து நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த 4 வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம பிரெட் வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இன்றைக்கி காமிக்க போகிறதில்ல. நான் செய்கிறப்ப நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 கப் ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியே எண்ணெய் விடுறேன். நெய், எண்ணெய் இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது வந்து 2 கட் பண்ணிக்கலாம். இதுக்கு 4 பட்டை, லவங்கம் 4, ஒரு மராட்டி மொக்கு, நட்சத்திர மொக்கு சின்னதாக இருக்கிறத நான் எடுத்துருக்கிறேன், 2 ஏலக்காய். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த பிரிஞ்சிக்கு வந்து இந்த பிரிஞ்சி இலை தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதாவது இதை வந்து 2ஆக கட் பண்ணி போடணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஏலக்காய், லவங்கம், பட்டை, மராட்டி மொக்கு, நட்சத்திர மொக்கு, சோம்புனா இவ்வளோ எடுத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பச்சை மிளகாய் வந்து லைட்டாக ஒரு சின்ன கீரல் எண்டில் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சின்ன தக்காளி. பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு கலருக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணலாம், மஞ்சத்தூள் வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 3 பிரெட் எடுத்துக்கலாம். 3 பிரெட்டை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வீட் பிரெட் எடுத்துருக்கிறேன். வேணுன்னா ஒயிட் ப்ரெட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரெட்டை வந்து நம்ம நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பிரிஞ்சி வந்து ரெடியானதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதுக்காக இது சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கீ வந்து எல்லா ப்ரெட்லேயும் படுற மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. தேவைன்னா நம்ம இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற காய்கறிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா 10 பீன்ஸ் இருக்கும். 10 பீன்ஸை இந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, பட்டாணி வந்து நான் பச்சை பட்டாணி, இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி. அதே மாதிரி நீங்கள் ஊற வச்சு போடுற பட்டாணி வந்து வேக வச்சு தான் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணணும். இது வந்து பச்சை பட்டாணி. இந்த 4 காயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. காய் நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்கு ஒரு 8 நிமிஷமாவது ஆகும். சிம்மில் வச்சு தான் நான் வேக வைக்கிறேன். இந்த பிரிஞ்சிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே தேங்காய் பால் தான். தேங்காய் பாலும் நான் வந்து அதாவது என்னென்னா அரைச்சி பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு 3 டம்ளர் எடுத்துருக்கிற பாஸ்மதி அரிசி இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாசுமதி அரிசிக்கு எப்போவுமே நம்ம 3 டம்ளர் வந்து ஆட் பண்ணுறோன்னா தண்ணி ஜாஸ்தி விடக்கூடாது. இதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கலக்க வேண்டாம், ஏன்னா அரிசி ஃபுல்லாக உடஞ்சிடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 5 டம்ளர் ஊற்றணும். இதே டம்ளரில் தான் 1 2 இது 2 டம்ளர் தேங்காய் பால் இருக்குது. மீதி 2 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 4 5. இப்போ இது கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 10ல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரைஸ் குக்கரில் மட்டும் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். எப்போவுமே இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்னால் ப்ராப்ளமே இருக்காது. ஃபஸ்ட்டு நல்லா ஆவி வரட்டும்.
ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் போட்டு வச்சாலே போதும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் இல்லை விசில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெயிட் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டா வெந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் நம்ம வச்சதுக்கப்புறம் ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வெயிட் போட்டுட்டோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போது பிரிஞ்சி ரெடி. நம்ம 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணதுனால அடி பிடிக்காது. அதாவது சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊறி சாப்பிட்றப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கீ வந்து நிறையா ஊற்றணும். நான் வந்து ப்ரெட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஊறட்டும். இது மினிமம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே செஞ்சுட்டோன்னா ப்ரெட்டில் வந்து நல்லா அந்த சாதம் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான தேங்காய் பால் பிரிஞ்சி ரெடி. தேங்காய் பால் பிரிஞ்சி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரே எண்ணிக் கொன்றற்று. எப்படி இவ்வுலகில் வாழ்ந்து மறைந்தவர்களின் எண்ணிக்கையை அளவிட்டு கூற இயலாதோ அதே போன்றே பற்றை துறந்து வாழும் துறவிகளின் பெருமையினை அளவிட்டு கூற இயலாது.